Hi friends, welcome to Abhi's Hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா ராசல் கைமால இருக்கிற ராக் மாலுக்கு வந்திருக்கிறோம். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பிரியாணிக்கு ஃபேமஸான ஜபர் பாயோடைய நெக்ஸ்ட் பிரான்ச் வந்து நம்ம ராசல் கைமால ராக் மால்ல இருக்கிற செகண்ட் ஃப்ளோர் ஃபுட் கோர்ட்டில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி அதோடைய ஓப்பனிங்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி உள்ள விலாக் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஜபர் பாய் ரெஸ்டாரண்ட்டோட ஃப்ரெண்டில் தான் நிற்கிறோம். ஸோ இப்போ வந்து ஓப்பனிங்ஸில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் போயிட்டுருக்குது. இங்கே வந்து அவங்களுடைய ஃபேமஸான சர்பத்து, அப்புறம் வந்து ஃபுட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்ருக்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அஜ்மல், அவங்க மேனேஜர். இப்போ அவங்க கிட்ட நம்ம வந்து கேட்போம் என்னென்ன இருக்கு அப்படின்னு. வாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஹாய், நல்லா இருக்கியா? ஹாய் சொல்லு. இது ஜூஸஸ் எல்லாம் வச்சிருக்கு சார். இதெல்லாம் என்னென்ன ஜூஸ்? நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஜூஸஸ் வச்சிருக்கோம். ட்ரெடிஷ்னல், நல்ல ஃப்ரெஷ் ஜூஸஸ் எல்லாம். இது வந்து நம்ம நன்னாரி சர்பத்து, இது லெமன், இது நன்னாரி தான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உஸ்மானியா சர்பத் வரும், அப்புறம் ஜிகர் தண்டா வரும், அப்புறம் மாப்பிள்ளை சர்பத் வரும், இளநீர் சர்பத் வரும். எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே பண்ணிடுவோம். அப்பப்போ வேணுங்கிறது நம்ம எதுவுமே பண்ணி வைக்கிறது செஞ்சு எல்லாமே வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது தான். அதனால மக்கள் வந்து டிஸ்பிளே தெரியும், அப்பப்போ பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும். சில பேருக்கு வந்து ஐஸ் கேட்பாங்க, சில பேர் ஐஸ் கேட்க மாட்டாங்க. அதனால பக்கத்துலேயே நம்ம ஐஸ் மேக்கர் வச்சுருக்கோம். யாருக்கு ஐஸ் வேணுமோ ஐஸ் போட்டு கொடுத்துடும். நீ சாப்பிட்றியா? அதான் இந்த செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் செக்ஷன். இங்கே இது நம்ம ஸ்வீட் செக்ஷன். இது வந்து நல்லா ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு குக்கு வந்து நம்ம ட்ரிப்ளிகலையும் கொண்டு வந்து எல்லாமே ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த மாதிரி எல்லாம் அங்கே உள்ள தம்கா ரோட்டு, அண்டேகா மீட்டா, பால்கோவா, பாதாம் ஹல்வா, பீட்ரூட் ஹல்வா, எல்லாமே மலாய் காஜா, இது எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் ஆஃப் ஸ்வீட்ஸ். இப்போ ராசல் கைமாலே கிடைக்கும். எல்லாமே டெய்லி ஃப்ரெஷ்ஷா எல்லாமே செஞ்சு நல்லா வரும். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்மளுடைய ஜபர் பாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து KFC இந்த பக்கம் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோடைய நேர் ஆப்போசிட்டில் தான் வந்து ஜபர் பாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ராக்மால் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கா, வாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஈவினிங் டைம் இருக்குது.
யாருன்னு பார்த்தீங்கன்னா அபீஸ் ஹேஷ்டாக் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ராசல் கைமால தான் இருக்காங்க. எப்போ ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து துபாய்க்கு வந்து நீங்கள் அடிக்கடி வந்து சாப்பிடுவீங்க. இப்போ இவங்களுக்கு ஈஸியாக போச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் கன்வெக்ட் பண்ணுங்க. இவங்களுடைய வீடியோ பார்க்குறவங்களும் வாங்க நம்ம ராசல் கைமாக்கு. அண்ட் அபுதாபி, ஷார்ஜா, துபாயிலே நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்க மக்களுக்கு சொல்லுங்க. உங்களோட ட்ரூ ரிவ்யூ நீங்க கொடுங்க. கண்டிப்பா சார். பிரியாணி சூப்பர், நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு சுவை. கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரி நல்ல அழகாக இருக்காங்க. நிறைவாக தந்துருக்காங்க. எல்லாருக்கும் போதுமான அளவு குவான்டிட்டி தந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. சூப்பர், வாழ்த்துக்கள். இல்லை பார்ப்பாரு. நம்ம வீடியோவில் ஜபர் பாய் சொன்னது மாதிரி ஃபுல் ரிவ்யூ வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு அதே மாதிரி சிக்கன் 65 வாங்கியிருக்கேன். சிக்கன் 65 அண்ட் ஸ்வீட்டு வந்து தங்கர தன்வா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து அல்வா எடுத்து வாயில் போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இது சாப்பிட்றேன். நல்ல வந்து ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக நல்லா ஸ்வீட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ வாங்க அப்படி வந்து நம்ம பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பிரியாணி வந்து குவான்டிட்டி வந்து நிறையவே இருக்குது. நாங்கள் வந்து துபாயில் சாப்பிடும்போது கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் வந்து ஒரு பாக்ஸில் எக்ஸ்ட்ராவே ஆர்டர் பண்ணிட்டோம். பட் இது நல்லா வந்து குவாலிட்டி இருக்குது. ஒரு 2 பேர் சாப்பிடலாம் ஒரு பிரியாணி. சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது. நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. மட்டன் பாருங்க, நான் எடுத்துக்கிறது மட்டன் பிரியாணி. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. மட்டன் நல்லா இருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கு. பிரியாணியுமே நல்லா டேஸ்டாக இருக்கு. நல்ல வாசம். குவான்டிட்டியுமே வந்து நிறைய வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம் ஒரு பார்சல். வந்து நம்மளுடைய சிக்கன் 65 எடுத்துக்கலாம். அதுக்கே நல்லா இருக்குல்ல, சாப்பிடலாம். நல்லா டெண்டராக இருக்கு. சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபீஸ் ஹேஷ்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.